வணக்கம். இது கமல் அவர்களின் மிகச்சிறந்த படங்களின் ஒரு தொகுப்பு. இதுவரை 13 பாகங்களை பார்த்திருக்கிறோம். அதில் 26 படங்களைப் பற்றி பேசியாச்சு. இன்னைக்கு கமல் அவர்களுடைய 27வது சிறந்த படமாக நான் வேட்டையாடு விளையாடுவை உங்களுக்கு அறிமுகம் படுத்தி அதைப் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வேட்டையாடு விளையாடு 27வது படம் வேட்டையாடு விளையாடு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்களின் இந்த சீரீஸின் நோக்கம் என்னன்னா, இன்றைய தலைமுறைக்கு கமல் அவர்களுடைய திறமையையும், அவர்களுடைய சிறந்த படங்களையும் அறிமுகம் செய்து வைப்பதுதான். அதுதான் என் நோக்கம். அதை ஓரளவு திருப்திகரமாக செய்து வருகிறேன் என்று நான் நினைக்கிறேன். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முழுமையும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வாங்க இப்போ வேட்டையாடு விளையாடு. இந்த படத்தை எழுதி இயக்கியவர் கௌதம் வாசுதேவ் மேனன், இசை ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். கமல் அவர்களுடன் இணைந்து ஜோதிகா, கமலினி முகர்ஜி, பிரகாஷ் ராஜ், டேனியல் பாலாஜி மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். நேர்மையான அதிரடியான டிசிபி ராகவனாக உலகநாயகன் நடித்திருக்கிறார். அவருடைய நெருங்கிய நண்பராகவும் உயர் அதிகாரியாகவும் ஆரோக்கியராஜ் என்ற கதாபாத்திரமாக பிரகாஷ் ராஜ் நடித்திருக்கிறார். முதல் மனைவியாக கயல்விழி என்ற கதாபாத்திரத்தில் கமலினியும், இரண்டாவது காதலி மனைவியாக ஆராதனா என்ற கதாபாத்திரத்தில் ஜோதிகாவும், முக்கிய வில்லன் அமுதன் என்ற கதாபாத்திரத்தில் டேனியல் பாலாஜியும் இதில் நடித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த படத்தினுடைய கதையை மிகச் சுருக்கமாக பார்க்கலாம். ஆரோக்கியராஜின் மகள் ராணி தொலைந்து விடுகிறார். அவளை கண்டுபிடிப்பதற்காக தன் நெருக்கமான டிசிபி ராகவனை அழைக்கிறார் ஆரோக்கியராஜ். ராகவன் சில மணி நேரங்களிலேயே ராணி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதையும் அவருடைய உடலையும் கண்டுபிடிக்கிறார். மகளின் இந்த கொடூர கொலைக்கு பிறகு சில காலங்களிலேயே அந்த துயரத்திலிருந்து மீள ஆரோக்கியராஜும் அவரது மனைவியும் இந்தியாவை விட்டு வெளியேறி அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் போய் செட்டில் ஆகிறார்கள். சில காலங்களுக்கு பிறகு ராகவனுக்கு ஆரோக்கியராஜும் அவரது மனைவியும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. உடனே ராகவன் அமெரிக்கா விரைகிறார். அங்கு சென்ற பிறகு ராணியை கொலை செய்த அதே தோரணையில் இன்னும் சில கொலைகள் அங்கே நடந்திருப்பது தெரிய வருகிறது. ஆரோக்கியராஜும் அவருடைய மனைவியையும் கொன்றவனும் மற்ற கொலைகளில் ஈடுபட்டவனும் ஒருவனே என்பது ராகவனுக்கு தெரிய வருகிறது. அதன் பிறகு தீவிர புலன் விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையில் பல திருப்பங்கள் ஏற்பட்டு இந்த கொலைகளுக்கு காரணமானவன் அமுதன், இளமாறன் என்ற இருவர் என்பது ராகவனுக்கு தெரிய வருகிறது. பிறகு அந்த இரு கொடூர கொலைகாரர்களையும் கமல் எப்படி நெருங்குகிறார், அவர்களை கைது செய்தாரா அல்லது என்கவுண்டரில் கொலை செய்தாரா என்பதுதான் மீத கதை. இதை தவிர படத்தில் 2 பெண்கள் ராகவனுடைய வாழ்க்கையில் வருகிறார்கள். ஒருவர் கயல்விழி, முதல் மனைவி. அவரை பார்த்து காதலித்து திருமணம் செய்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் ராகவன். ஆனால் சில காலங்களிலேயே அவரை ரவுடிகள் கொலை செய்து விடுகிறார்கள். இன்னொரு பெண், இவர் நியூ ஜெர்சிக்கு விசாரணைக்காக செல்லும்போது அங்கே இவர் தங்கியிருக்கும் அறைக்கு பக்கத்து அறையில் தங்கியிருக்கும் ஆராதனா என்ற பெண். அவர் ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தாய். தன் கணவருடனான சில பிரச்சனைகளால் பிரிந்து வாழ்கிறார் ஆராதனா. சில காலங்களிலேயே இருவருக்கும் விவாகரத்தும் ஏற்படுகிறது. அதே சமயம் ராகவனும் ஆராதனாவும் மிக நெருக்கமான தோழர்களாகிறார்கள். பிறகு காதலிக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். இறுதியில் இருவரும் திருமணமும் செய்து கொள்கிறார்கள். இந்த படத்துல பல சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்கு, சிறப்பான காட்சிகள் இருக்கு. கமலுடைய இன்ட்ரடக்ஷன் சீனே அதகலமா இருக்கும். அவர் இன்ட்ரடக்ஷன் ஆகிற சீனே ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ், அதை தொடர்ந்து ஒரு சாங். ஸோ அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி கேட்ட மூடுறான்னு அவர் சொல்ற விதமும், கண்ணை விரித்து காட்டி கண்ணு வேணும்னு கேட்டியாமே மணி அப்படின்ட்டு வில்லனிடம் பேசுவதும், அதை தொடர்ந்து அனைவரையும் அடித்து துவம்சம் செய்வதும், அதன் பிறகு ஆரம்பிக்கும் கற்க கற்க என்ற பாடலும் இதுவரை
கமல் படங்களிலேயே காட்டப்படாத ஒரு மாஸான சீன் அண்ட் சாங். ரொம்ப ஸ்டைலிஷா அழகா இருப்பாரு கமலு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர அழகா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு படத்தொகுப்பு அந்த பாடல். கமலினி முகர்ஜியுடனான ரொமான்டிக் சீன்ஸ்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கமலினி இறந்த பிறகு இவர் துடிப்பதும், அழுவதும் ரொம்ப சுவாரஸ்யமான காட்சி. கமல் வில்லன்களோட மோதுற, அவர்கள தொரத்துற காட்சிகள் எல்லாமே ரொம்ப அதிரடியா, சிறப்பா, சீட்டு நுனிக்கு வரா மாதிரியான காட்சிகள். ரொம்ப விறுவிறுப்பான, நேர்த்தியான காட்சிகள். இந்த படத்தினுடைய சிறப்புகள் என்னென்னன்றத பார்க்கலாம். முதல் சிறப்பே கமல் அவர்கள் தான். இதில் ரொம்ப அழகா, ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாரு. அவருடைய மேனரிசம் இதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு மேனரிசம் பண்ணுவாரு. அதாவது தாடைய அப்படின்ற மாரி. அதுவும் கமலினியுடன் அதாவது அவருடைய இளமை காலங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும், துருதுருவென்றும் இருப்பது போல் இருக்கும். பின் மனைவியின் இறப்புக்கு பிறகு அப்படியே ஷட்டிலான ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாரு. ஸோ ரொம்ப அழகான நடிப்பு, ஷட்டில் ஆக்டிங் இதுல பார்க்கலாம். உலகநாயகன் மட்டும் இல்ல, இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா பிரகாஷ் ராஜ், ஜோதிகா, டேனியல் பாலாஜி போன்றவர்கள் மிகச் சிறப்பாக இந்த படத்தில் நடித்திருந்தார்கள். அடுத்த சிறப்பு என்னன்னா, சண்டை காட்சிகள். ஒவ்வொரு சண்டையும் ரொம்ப உண்மையா, இயற்கையா ஒரு போலீஸ் அதிகாரி சண்டையிட்டா எப்படி இருக்குமோ, அது மாதிரி இருக்கும். நம்பத்தகாத அளவுக்கு பறந்து பறந்து அடிக்கிறது, அந்த மாரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு போலீஸ் ஸ்டண்ட் பார்க்கணும்னா, இந்த படம் தான் சரியான படம். அதற்கு பிறகு பாடல்கள், பின்னணி இசை. ஹாரிஸ் ஜெயராஜுடைய அனைத்து பாடல்களும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பிஜிஎம்மும், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அருமையான பேக்ரவுண்ட் மியூசிக் இதுல அமைச்சிருந்தாரு. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் விறுவிறுப்பான திரைக்கதை, அழகான வசனங்கள். சரி, இந்த படம் சன் நெக்ஸ்ட்ல இருக்கு. யூடியூப்லயே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை இந்த பட அறிமுகத்தை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.